ஹாய் ஸ்வீட்டீஸ், இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டத்துக்கு அனைத்து கட்சி எம்பிக்களையும் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அழைப்பு கொடுத்துருந்தாரு. அதில் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் கலந்துக்கல. அவங்களாம் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க. தேவையில்லாமல் மேகதாது பிரச்சனையை இதில் கொண்டு விடுறாங்க. தமிழக நலனில் அக்கறை இருந்துச்சுன்னா அவங்க இன்னியாரம் இந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருப்பாங்க. இதை ஏன் எதிர்க்கிறாங்க நம்மளுடைய தாவேக அரசு அப்படின்னா, ஒன்றிய அரசு மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்ட போறாங்களாம். ஏற்கனவே 543 பேர் இருக்கிற போதே அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க. இதுல 850 பேரை உயர்த்துறதுக்காக இந்த தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிறத ஒன்று பாஜக கொண்டு வராங்க. இதை எதிர்த்து தான் இன்னைக்கு இந்த இது நடைபெறக்கூடாது, நம்மளுடைய குரல் நசுக்கப்படுது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் கூட்டியிருக்காங்க. திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் இதை தவிர்த்துட்டு மேகதாது பிரச்சனைக்கு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டல, அதனால் நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லி தேவையில்லாமல் வம்பிழுத்துட்ருக்காங்க. தமிழக நலனில் அக்கறை இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் எல்லாருமே எல்லா எம்பிக்களுமே கலந்துக்கணும். ஏன்னா திமுகவில் தான் 40 எம்பிக்கள் இருக்காங்க நாடாளுமன்றத்தில். ஆனால் அவங்களே வேண்மைக்கே இப்போ புறக்கணிச்சிருக்காங்க இதை. அதனால் நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம தலைவர் செய்ய வேண்டியதை மக்களுக்காண்டி செஞ்சுட்டு தான் இருப்பார். ஏற்கனவே பட்ஜெட் தாக்கலின் போது தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதியையும் திட்டங்களையுமே ஒன்றிய அரசு தரமாட்டேங்குது. மேலும் இதில் இருக்கையில் நிறைய அந்த தொகுதி வரையறை மூலம் மக்கள் தொகை அடிப்படையிலான திட்டங்களுக்கு நிதி மேலும் குறையவே வாய்ப்புள்ளதாக நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு வகைகளில் தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த 131வது திருத்த மசோதா 2026 நிறைவேற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் சொல்லி தான் இந்த கூட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் கூட்டியிருக்காங்க. அப்போ வெளியில் வரும்போது தனக்காக மலையில் காத்திருந்த மக்களையும் கையசைச்சு அவங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறாரு விஜய்.